بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஷஅபானுடைய மாதத்தின் முதல் வாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் நாங்கள் ரமதானை சந்திக்க இருக்கின்றோம். ரமதானுக்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய எம்மாத்திரமோ கடமைகள், எம்மாத்திரமோ வழிபாடுகள் எஞ்சியிருக்கலாம். அவைகள் அனைத்தையும் கலா செய்ய வேண்டியவர்கள் கலா செய்து, கடமைகளை நிறைவேற்றிய வேண்டியவர்கள் கடமைகளை நிறைவேற்றி, ஒரு புனிதமான நிலையில் ரமதானை வரவேற்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி எவ்வளவு முக்கியமானவரோ அவருடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்ப வீட்டை அலங்கரிப்போம், வீட்டை அழகுபடுத்துவோம், அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிக் கொள்ளுவோம். மிக உயர்தரமான ஒரு பொறுமதியான, எங்களுக்கு தேவையான ஒரு விருந்தாளி எங்களிடத்தில் வரும் பொழுது அவரை வரவேற்கக்கூடிய விடம் வித்தியாசமானது. அதே போல ரமதான் எங்களிடத்தில் விருந்தாளியாக வரப்போகிறது. ஒரு மாத காலம் எங்களிடத்தில் தங்கி நிற்கப் போகிறது. எங்களுக்கு மிகவும் தேவை. அதற்கு நாங்கள் தேவை இல்லை, எங்களுக்குத்தான் அந்த ரமதான் தேவை. எங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு, எங்களை ஒரு கணம் நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். அவர்களுக்கு ஆமீன் சொல்லும்படியாக சொல்லப்பட்டது, அதனால் ஆமீன் சொன்னார்கள். எந்த விடயத்தில்? ரமதானை அடைந்தும், மன் அதரக ரமதான், ரமதானை ஒருவன் அடைந்தும் வலம் யுஃபர் லஹு, அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை, அவனை இறைவன் பொறுத்தருளவில்லை, அவன் நாசமாகட்டும். அவனுக்கு நாசத்தை தவிர வேறொன்றும் எஞ்சி இல்லை என்ற அர்த்தத்தில் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்ல பணிக்கப்பட்டார்கள். அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். ரமதானை அடைந்தும் பாவங்களை அழித்து கொள்ள, தீக்கரையாக்கிக் கொள்ள, சாம்பலாக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றிருந்தால் நாங்கள் எவ்வளவு பெரிய அபாக்கியசாலிகள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு தனி மனிதனும் தனிமையாக இருந்து, குடும்பமாக இருந்து, எங்களுடைய பற்றி ஒரு பரிசீலனை செய்து, சுய பரிசீலனை செய்து, சுயமாக நாங்கள் சிந்திப்போம். எங்களை பற்றி நான் யார், என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, என்னிடத்தில் இப்படிப்பட்ட நலவுகள் இருந்தால் அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி பாராட்டிக்கொள்வோம். எங்களை நாங்கள் பாராட்டிக்கொள்வோம். அது எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். தற்பெருமை அல்ல. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வினால் எங்களுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத். நல்லவனாக வாழுவதற்கு, ஒரு முஸ்லீமாக வாழுவதற்கு,
எனக்கு நான் ஒரு முஸ்லீமாக இருப்பேன் என்றிருந்தால் அது போதும், அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவதாக குடும்பமாக உட்கார்ந்து குடும்பத் தலைவர்கள், குடும்ப அங்கத்தவர்கள் குடும்பமாக இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், குடும்பத்தை ஒரு கணம் நேர்வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பமாக சேர்ந்து நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி குர்ஆன் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் அதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது ஒரு மிக முக்கியமான பகுதி தான் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான முயற்சிகள். எவ்வளவு தூரம் ஹலாலாக இருக்கிறது, விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கூலி வேலையாக இருக்கலாம், அரச உத்தியோகங்களாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளாக இருக்கலாம். எந்த ஒரு துறையில் நாங்கள் வேலை செய்தாலும் அது வாழ்வாதாரத்துக்கான ஒரு முயற்சி. அந்த வாழ்வாதாரத்துக்கான முயற்சியும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். ரமதானை அடைந்து கொள்வதற்கு முன்னால், ரமதானுடைய பிறை தென்படுவதற்கு முன்னால் குறைஞ்சபட்சம் இந்த 3 விடயத்தில் கவனம் செலுத்துவோம். சுயமாக எங்களை பற்றி நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போம். நாங்கள் யார்? எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நலவுகள் கெடுதிகளை பற்றி நாங்கள் சுயமாக ஒரு ஆய்வு செய்வோம். சில சந்தர்ப்பங்களில் மணித்தியால கணக்கில், நாள் கணக்கில் பிறரை பற்றி ஆய்வு செய்திருப்போம். பிறரை பற்றியெல்லாம் ஆய்வு செய்வதற்கு, பிறருடைய நலவு கெடுதிகளை பேசுவதற்கு அவகாசம் கிடைக்கிற எங்களுக்கு எங்களை பற்றி சிந்திப்பதற்கு அவகாசம் கிடைப்பது இல்லை என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே போல் எங்களுடைய குடும்பம், உலகமெல்லாம் திருந்த வேண்டும், உலகத்துக்கெல்லாம் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும், உலகமெல்லாம் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நானும் நீங்களும் சில சந்தர்ப்பங்களில் அந்த பக்கமாக எங்களுடைய கவனம் கூடுதலாக திரும்பியதின் காரணமாக எங்களுடைய சொந்த குடும்பத்தை நாங்கள் மறந்து விட்டிருப்போம். அதனால தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படியும் சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குடும்பத்தை தொழும்படியாக பணித்துக் கொண்டே இருங்கள், நீங்களும் அதில் பொறுமையாக இருந்து அதை நிறைவேற்றுங்கள். வஅன்சிர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும், இன்றைய சமகால தாவா களம் இதை யோசிக்க வேண்டும். சமகால தாவா களம் இதை யோசிக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வெளி உலகத்தை பற்றியும் வெளி குடும்பங்களை பற்றியும் அடுத்தவர்களை பற்றி நாங்கள் மிகவும் கவனமாக, நல்ல விடயம், மிகவும் நல்ல விடயம், மற்றவர்களை பற்றி கவலைப்படத்தான் வேண்டும், மற்றவர்களுக்கு மீது உழைப்பு செய்யத்தான் வேண்டும், மற்றவர்களின் மீது மற்றவர்களுக்காக துஆ கேட்கத்தான் வேண்டும். ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக், சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அப்படியே கேட்கிறான், என்ன நீங்கள் உங்களை மாய்த்து கொள்ள போறீங்களா? இவர்கள் முஸ்லீம்களாக மாட்டார்கள், முஃமின்களாக மாட்டார்கள், நல்லவர்களாக ஆக மாட்டார்கள் என்ற கவலையில், என்ற முயற்சியில், சுப்ஹானல்லாஹ், அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தம் மற்றவர்களை கவலைப்பட்டு பட்டு பட்டு தன்னை மறந்து விடவும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை மறந்து விடவும் இல்லை. குடும்பத்தில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். குடும்பத்துக்கு நான் இமீடியட்டாக ரெஸ்பான்சிபிள், பொறுப்பாளி. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இது எனக்குமாக சேர்த்து சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு புத்திமதி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பேலன்ஸ், அந்த மோடரேஷனுக்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வோம், சமூகத்தையும் கவனித்துக் கொள்வோம். சமூகம் குடும்பம் என்று வந்தால் குடும்பம்தான் முதலாவது, குடும்பம்தான் முதலாவது என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. இன்னொரு மிக முக்கியமான விடயத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வகுப்புக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், அதாவது சென்ற செவ்வாய்க்கிழமை நாளன்று
நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய தேசிய தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய புதிய அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த நாட்டின் எல்லா பிரதேசங்களிலும், எல்லா பகுதிகளிலும், எல்லா மட்டங்களிலும் இந்த செயல்முறை, இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் முஸ்லீம்களாகிய நாங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றியும் மிக அழகாக பேசியிருக்கிறார்கள். எப்படி எங்களை நாங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய குடும்பத்தை எப்படி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், நாங்கள் வாழக்கூடிய இருப்பிடத்தை எப்படி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், எங்களுடைய இருப்பிடத்தையும் எங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டிகளையும் நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்வது போன்று எங்களுடைய தாய்நாட்டையும் தாய்நாட்டில் வாழக்கூடியவர்களையும் தாய்நாட்டினுடைய உடைமைகளையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், கிளீனாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகுடத்தின் பேரில் தான் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இலங்கை தேசிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் மிக வினயமாக சொல்லுகின்றேன், நாங்களும் இந்த நாட்டுக்கு வாழ வந்தவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஆளவும் வந்தவர்கள்தான். நாங்கள் ஆழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தில். அன்று தொற்று இன்று வரைக்கும் நம்மவர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். இந்த நாட்டுக்கு விருந்தாளிகள் அல்ல, இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். கடமைகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது, செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய எல்லா துறைகளிலும் எங்களுடைய பங்களிப்பை சரிசமமாக நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய நாடு என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே இந்த நாட்டுக்காக வேண்டி, நாட்டினுடைய இறைமைக்காக வேண்டி, நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் இருக்கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பரக்கத்துக்காக வேண்டியும், அபிவிருத்திக்காக வேண்டியும், நாட்டினுடைய சகவாழ்வுக்காக வேண்டியும், இந்த நாட்டில் மனிதநேயம் கொடிகட்டி பறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் இருக்கரம் ஏந்தி துஆ செய்ய நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் பிரயோசனமுள்ள மக்களாக எங்களை இறைவன் வாழ வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் சென்ற வாரம் 23வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் திலாவத்து செய்தேன். அந்த திருவசனத்தின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு சவால் விடுகின்றான். என்ன சவால் என்று சொன்னால், குர்ஆனை போன்ற நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய, உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய, வீடுகள் இருக்கக்கூடிய திருக்குர்ஆனை போன்ற ஒரு குர்ஆனை உங்களால் கொண்டு வர முடியுமா? இதில் சந்தேகம் கிடையாது. இந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய அடிமை சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாவுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோம். எங்கள் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேத நூல். முடியுமாக இருந்தால் நீங்கள் இதே போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். குல் ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லி, இது மாதிரியான ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். வதுஉ ஷுஹதாஅக்கும், நீங்கள் உங்களுக்கு உதவியாக, உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் யாரையாவது கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் கொண்டு வர முடியுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஒரு போதும் இதை செய்ய மாட்டீங்க, இது உங்களால் செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சவாலை அவனாகவே அந்த சவாலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். நாங்கள் சென்ற வாரம் இதை பற்றி மிக தெளிவாக படித்தோம். இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது எங்களுக்கு மட்டும் சொந்தமான ஒரு வேத நூல் அல்ல. முஸ்லீம்களுடைய குர்ஆன் அல்ல, இது மனிதர்களுடைய குர்ஆன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானுமாக சேர்ந்து இதற்கு ஒரு வரையறை போட்டுக்கொண்டு விட்டோம். இது எங்களுடைய வேத நூல் என்று சொல்லி. இது எங்களுடைய வேத நூல் அல்ல, இது மனித கோடிகளுடைய வேத நூல். முழு மனித சமூகமும் படிக்க வேண்டிய ஒரு வேத நூல். அதில் படிக்கக்கூடாது என்று சொல்லி யாருக்குமே எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. படித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், ஓதி பாருங்கள், என்னென்ன நலவுகள் இதில் இருக்கிறது. வஃபீஹி ஷிஃபா, இதில் ஆரோக்கியம் இருக்கிறது.
நோய் நிவாரணம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். சுப்ஹானல்லாஹ். இறை நேசர்களுக்கு, இறை பக்தர்களுக்கு, விசுவாசிகளுக்கு இது அருள் இருக்கிறது, அருள் ஷிஃபா இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. இப்படியாக குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன தெரியுமா சொல்லுது? கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது, நான் முஸ்லீம்களுடைய முஃமின்களுடைய ரப்பு, அரசன் என்று எங்கேயுமே அல்லாஹ் அறிமுகப்படுத்த இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நல்லவர்கள் கெட்டவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்னுடைய படைப்பு, அனைத்தும் என்னுடைய படைப்பு, நான் தான் ரப்பு, நான் தான் ரப்பு. குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு, ரப்புல் முஃமினீன் அல்ல, ரப்புல் முஸ்லிமீன் அல்ல. குல் அஊது பிரப்பின் நாஸ், நாஸ் மனிதர்களுடைய ரப்பு. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், அரசன். யாருடைய? மனிதர்களுடைய அரசன். உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் அல்லாஹ் அரசன். அவனுடைய நிர்வாகம், அவனுடைய ஆட்சி, சுப்ஹானல்லாஹ், அவனுடைய பணம், அவனுடைய செல்வம் அனைத்தும் அவனுக்கு சொந்தமானது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எந்த ஒரு நன்மையான கர்மத்தை செய்வதற்கும், ஒரு பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் இறைவனுடைய அருள் இல்லாமல் முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அதுதான் அடிப்படை, அதுதான் அடிப்படை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப்பு, மனிதர்களை எல்லாம் அவன் போஷிக்கக்கூடியவன், ப்ரொவைடர். அவன் தான் அனைவருக்கும் கொடுக்கிறான், அனைவருக்கும் அவன் தான் அரசன், அனைவருக்கும் அவன் தான் அரசன். அல்லாஹ் நபியை பற்றி என்ன சொல்லுகின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். சுப்ஹானல்லாஹ். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்கள் உங்களை அகிலத்தாருக்கு, மனித கோடிகள் அனைவருக்குமாகத்தான் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நிராகரிப்பவர்கள், ஏசுபவர்கள், தூத்துபவர்கள் அனைவருக்கும் நீங்கள் தான் நபி. வமா அர்ஸல்னாக, நாங்கள் உங்களை அனுப்ப இல்லை, இல்லை காஃபத்தன் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித கோடிகளுக்கும் நாங்கள் உங்களை நபியாக அனுப்பி இருக்கின்றோம். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, நிராகரிப்பவர்களுக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புன் நாஸாக இருப்பது போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபத்துல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும், முழு மனித கோடிகளுக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, காபா ஆலயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதும் அப்படித்தான் சொல்லுகின்றான். உலகத்தில் வாழக்கூடிய மனித கோடிகள் அனைவரும் முன்னோக்கி வணங்கி வழிபடுவதற்கு பொருத்தமான தகுதியான இறைவனால் நிர்மாணிக்கப்பட்ட, கட்டப்பட்ட, அமைக்கப்பட்ட ஒரு இடம், அதுதான் காபா ஆலயம். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ், மனிதர்கள் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ஒரு இடமாக முதலாவது கட்டப்பட்ட வீடு அந்த வீடு தான். அதுவும் வுதிஅ லின்னாஸ், மனிதர்களுக்காக வேண்டி அமைக்கப்பட்டது, மனிதர்களுக்காக வேண்டி நிர்மாணிக்கப்பட்டது, அனைத்து மனிதர்களுக்கும் அது சொந்தமானது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? நாங்கள் யார்? அப்ப அல்லாஹ் ரப்புன் நாஸாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபத்துல் லின்னாஸாக இருந்தால், எங்களுடைய காபா ஆலயம் இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் சாக இருந்தால், நானும் நீங்களும் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதையும் அப்படித்தான் சொல்லுகின்றான். குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனித கோடிகளுக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு சமூகம் நீங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏனைய மனிதர்கள் பொறுப்புதாரிகள். ஒவ்வொரு மனிதனுடைய தடையிலையும் மற்றவர்களை கம்ஃபர்டபுளாக, மற்றவர்களை ஆரோக்கியமாக, மற்றவர்களை நல்ல நெறியில் வாழ வைக்க வேண்டும் என்பது ஒரு பொறுப்பு. நன்மையை கொண்டு ஏவுவது, தீமையை கொண்டு விளக்குவது என்று சொன்னால் என்ன? நல்லவைகளை சொல்லிக் கொடுங்கள், நல்லக வாழ்வதற்கு.
கெட்டவைகளை தடுத்து விடுங்கள். அவர்களுடைய அதாவது ஹெல்தி இல்லாத, ஆரோக்கியம் இல்லாத வாழ்விலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதத்தை சார்ந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் நாங்கள் நலவை சொல்ல வேண்டும். கெடுதியை விட்டு அவர்களை தடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நலவு கெடுதி என்பது வாழ்க்கையினுடன் சம்பந்தப்பட்ட அனைத்தும். ஒருவர் சாப்பிடுகிறார், அவர் சாப்பிட்டு போகட்டுமே, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இல்லை, அவருக்கும் சொல்ல வேண்டும், இதை சாப்பிட வேண்டாம், இது ஆரோக்கியமற்ற சாப்பாடு, இதை சாப்பிடுவதன் ஊடாக இன்னென்ன விளைவுகள் வருகிறது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களுக்காக வேண்டி, நான் எனக்காக வேண்டி, என்ற சின்ன ஒரு குடும்பத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்டவன் அல்ல, படைக்கப்பட்டவன் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னுடைய உங்களுடைய பொறுப்பில் வைத்திருக்கிறான். நாங்கள் மனித கோடிகளை பற்றி யோசிக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு மூலையில், எந்த ஒரு கோணரில் ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கப்படுகிறதா, ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறானா, ஒரு மனிதன் துன்பப்படுகிறானா, ஒரு மனிதன் துயரப்படுகிறானா, அவனுக்காக வேண்டி வருந்துவது, அவனை பற்றி நினைத்து ஒரு கணம் இறைவனிடம் கையேந்துவது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. பார்வைகளை சுருக்கிக் கொள்ள வேண்டாம், பார்வைகளை விசாலப்படுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தை பாருங்கள், அகிலத்தை பாருங்கள், அல்லாஹுடைய படைப்பினங்களை பாருங்கள். என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள். யாரென்று பார்க்க வேண்டாம், யாராக இருக்கட்டுமே. நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லிட்டோம், லா ஹவுல வலா குவத்த. நீங்கள் நன்மையான கர்மத்தை செய்வதாக இருந்தாலும், பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும், இறைவனுடைய அருள், இறைவனுடைய உதவி இல்லாமல் முடியாது என்பதாக. உங்களுக்கு கிடைத்த இறைவனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். நேரம் வந்து விட்டால் திருந்தி நல்லவர்களாக மாறிவிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்போ யோசிப்போம், அல்லாஹ் ரப்புன் நாஸாக இருப்பது போன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலிக் காஃபத்துல் லின்னாஸாக இருப்பது போன்று, காபா ஆலயம் உலகத்துக்கு ஒரு அகிலத்தாருக்காக வேண்டி கட்டப்பட்ட, நிர்மாணிக்கப்பட்ட வணக்கஸ்தலமாக இருப்பது போன்று, நாங்கள் இந்த உம்மத் முழு மனித கோடிகளுடைய நலவுக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு உம்மத்தாக இருப்பது போன்று, நானும் நீங்களும் ஓதக்கூடிய குர்ஆன் யாருக்குரியது? நானும் நீங்களும் ஓதக்கூடிய குர்ஆன் யாருக்குரியது? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். மனித கோடிகளுடைய நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்ட, இறக்கப்பட்ட வேத நூல். இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லீம்களுடைய பொறுப்பு இருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய 1,80,00,000 மக்களுக்கு இந்த குர்ஆனை அவர்கள் விளங்கக்கூடிய, அவர்களுடைய தாய்மொழியில் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. மறந்து விடாதீர்கள். நண்பர்களுக்கு கொடுத்தோம், கேட்டவர்களுக்கு கொடுத்தோம், அதிகாரிகளுக்கு கொடுத்தோம் என்று சொல்லி இதை முடித்து கொள்ள முடியாது. குர்ஆனை கொண்டு போய் சேர்ப்பது, நாங்கள் புத்தகமாகவாவது கொடுப்போமே. உண்மையிலேயே குர்ஆனை கொடுக்க வேண்டும். எப்படி தெரியுமா? குர்ஆனை எழுத்து, இந்த புத்தகமாக குர்ஆனை கொடுக்கக்கூடாது. குர்ஆனை நாங்கள் கொடுக்கும் பொழுது புத்தகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பது நபி வழியில் வரவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்காவது குர்ஆனை தூக்கி கொடுத்து இதை படியுங்கள் என்று குர்ஆனை யாருக்கும் கொடுக்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு கொடுத்தது குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் சில சஹாபாக்கள், சில தோழர்கள் வந்து கேட்குறாங்க, சிஃபி லனா ஹயாத்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவே, உம்முல் முஃமினீன் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் வர்ணித்து காட்டுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன தெரியுமா கேட்டாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அமா கரஅத்துமுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆன் ஓதி பார்க்கலையா? ஃபகான ஹுலுகுல் குர்ஆன், குர்ஆனில் எது இருந்துச்சுதோ அது நபியினுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுது.
குர்ஆனில் எது இல்லையோ அதை நபியினுடைய வாழ்க்கையில் காண மாட்டீங்க. குர்ஆன் சொல்லக்கூடியதற்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுத்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் வாழ வேண்டும். இந்த நாட்டில் வாழக்கூடிய 20 லட்சம் முஸ்லிம்களும் அப்படித்தான் வாழ வேண்டும். எங்களை பார்த்து அவர்கள் கேட்க வேண்டும், உங்கள்கிட்ட வித்தியாசம் ஒன்று இருக்கிறது, என்ன வித்தியாசம் இது? இல்லை, இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை, இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை, இஹ்லாஸுடைய வாழ்க்கை. இஹ்லாஸ். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீவாக்குவானாக. அந்த வேல்யூஸ். நான் பேசுகின்றேன், பிறரை மன்னிக்க வேண்டும், பிறருடைய குறைகளை மறைக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருக்காக வேண்டி இருகர வேண்டி துஆ செய்ய வேண்டும், என்னுடைய பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவது போன்று மற்றவருடைய பாவத்துக்கு நான் மன்றாட வேண்டும், மற்றவர்களை மதித்து வாழ வேண்டும், புறம் பேசக்கூடாது, கெட்ட எண்ணம் எண்ணக்கூடாது, யாரையுமே குறைத்து மதிப்பீடு செய்யக்கூடாது, அனைவரையும் அல்லாஹ்வுடைய படைப்பினமாக பார்க்க வேண்டும், ஏசுபவனும் புகழுபவனையும் சரிசமமாக ட்ரீட் பண்ண வேண்டும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருந்தால் என்னை புகழுபவனையும் என்னை இகழுபவனையும் ஒரே மாதிரியாக ட்ரீட் பண்ண வேண்டும். தேவையுடன் பேசுகின்றேன், எனக்கு தேவை என்று பேசுகின்றேன். அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக, அல்லாஹ் அமலுக்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் புத்தகமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வேத நூல் அல்ல, வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒரு நூல். ஆனாலும் எங்களுடைய கெட்ட காலம் எங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள முடியாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். குறைந்தபட்சம் அவர்களுக்கு அவர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக, தம்பி, எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டாம், இந்த புத்தகத்தையாவது படித்து, இந்த புத்தகத்தையாவது வாசித்து, இதையாவது விளங்கி தூய்மையான இஸ்லாத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்களா என்ற உணர்வில் இந்த குர்ஆனை அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது, பொறுப்பாக இருக்கிறது. இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி அருளப்பட்டது. இது முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அவர்களும் இதை படிக்க வேண்டும், அவர்களும் இதை வாசிக்க வேண்டும், அவருடைய காதுகளில் இந்த செய்தி விழ வேண்டும், அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்களுடன் இதை விவாதிக்க வேண்டும். அதற்குரிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி தர வேண்டும். நாட்டில் வாழக்கூடிய அநேகமான மக்கள் குர்ஆனுக்கு இப்பொழுதும் சொல்லக்கூடிய அழகான பெயர் என்ன தெரியுமா? சுத்த குர்ஆனே, சுத்தமான குர்ஆன். அவர்கள் குர்ஆன் என்று சொல்ல மாட்டார்கள், குர்ஆன் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். குர்ஆன் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது சுத்த குர்ஆனே, உங்கள் இந்த சுத்தமான இந்த குர்ஆனில் என்ன இருக்குது என்பதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லி தாங்களே என்று கேட்குறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனை சமூகமயப்படுத்துவோம், குர்ஆனை சமூகமயப்படுத்துவோம். குர்ஆனை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் குர்ஆனை விளங்கப்படுத்துவோம். யாரிடமும் விவாதத்துக்கு போக வேண்டிய தேவை கிடையாது. யாருடைய மார்க்கத்தையும் கோட்பாட்டையும் அதாவது கேவலப்படுத்தி அவர்களை திட்டி பேசக்கூடாது. வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி வழிபடக்கூடியவர்களை நீங்கள் ஒருபோதும் திட்ட வேண்டாம். குர்ஆன் அப்படி சொல்லுகிறது, குர்ஆன் அப்படி சொல்லி தந்திருக்கிறது. அவர்களுடன் நாங்கள் வஜாதிலு பில்லதி ஹிய அஹ்சன், நல்ல முறையில், நேர்த்தியான முறையில், அழகான முறையில் விவாதம் செய்யுங்கள், சண்டை பிடிக்க வேண்டாம். கருத்துக்கள் மோதிக்கொள்ளட்டும், நாங்கள் சகோதரர்களாக இருந்து கொள்வோம், மனிதர்களாக வாழ்ந்து கொள்வோம். எனவே இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த குர்ஆனை இந்த நாட்டில் ஏனைய மக்கள் பக்கமாக கொண்டு போய் சேர்ப்பது, அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் அவர்களுக்கு இதை விளங்க வைப்பது
நம்முடைய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.